ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து சிம்ம ராசி நேயர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழ போகிறது, என்ன மாதிரி விஷயங்களை நீங்க கடந்து செல்லணும், என்ன மாதிரி விஷயங்களை நீங்க சந்திக்க போறீங்க என்பதை பற்றி நாம இப்போ விரிவாக பார்க்கலாங்க. ஏன்னா சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு முரண்பாடான காலகட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ரொம்ப நீங்க ஜாக்கிரதையா எச்சரிக்கையா செயல்படக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாங்க. சோ இந்த அளவிற்கு உங்களுடைய தலையெழுத்து மாறுமா என்ற கேள்வி உங்களுக்கே தோன்றலாம். நான் என்ன செய்தேன், நான் என்ன பாவம் செய்தேன், எனக்கே இந்த மாதிரி எல்லாம் நோய் வரணும், இந்த மாதிரி பாதிப்பு வரணும் அப்படின்னு ஒரு பயத்துடன் இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு அதிகமாகவே தோன்றலாங்க. சோ மனதில் 1000 குழப்பங்கள் தோன்றக்கூடிய ஒரு காலகட்டமாக இனி வரக்கூடிய நாட்களும் இனி இருந்த நாட்களும் உங்களுக்கு கண்டிப்பா இருந்திருக்கும். சோ உங்களுடைய எண்ணங்களே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாமே ஏன் சிம்ம ராசி நேயர்களுக்கு தோன்றுது அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஆரோக்கிய ரீதியா நிறைய கஷ்டத்தை அனுபவித்திருப்பீங்க. இந்த மாதிரி நோய்கள் பாதிக்கப்பட்டா கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு மனநிலை உங்களை அறியாமலே உங்களுக்கு தோன்றுங்க. எப்போதுமே சிம்ம ராசி நேயர்கள் அப்படின்னு சொல்லும் போது அதீத துணிச்சல், அதிக தன்னம்பிக்கை, ரொம்ப தைரியமான ஒரு நபர். மற்றவர்களிடம் பேசும்போது மனதில் என்ன இருக்கோ அது வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு கூட சொல்லலாங்க. இதனால என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன், ஆனா நான் என்ன நினைக்கிறேனோ அது கண்டிப்பா நான் சொல்லுவேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபரா சிம்ம ராசினியர்கள் கண்டிப்பா இருப்பாங்க. சோ இந்த மாதிரி குணாதிசயம் இருக்கக்கூடிய சிம்ம ராசினியர்கள் இந்த காலகட்டத்துல முடங்கி இருப்பது மற்றவர்களுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்குங்க. ஆனா பேச்சுக்கு மட்டும் குறைவே இருக்காது, இன்னமும் அந்த பேச்சிற்கான வேகம் அதிகமாகவே இருக்கும். ஆனா மனதுல ஒரு விதமான சஞ்சலம், ஒரு விதமான குழப்பங்கள் கண்டிப்பா உங்களுக்கு ஏற்படும். ஒரு தெளிவு நிலை இல்லாம வாழ்ந்து வரக்கூடிய ஒரு சூழல் சிம்ம ராசினியர்களுக்கு இந்த காலகட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா கிரக பேச்சியுடைய தாக்கம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். சோ இதனாலதான் இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாமே உங்களுக்கு தோன்றுது. சோ இன்னும் என்னென்ன தாக்கங்கள் உங்க வாழ்க்கையில ஏற்படுத்துது என்பதையும் சிம்ம ராசினியர்கள் மறக்காம தெரிந்து கொள்ளுங்க. சோ சிம்ம ராசினியர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயன்பெறுங்க. உங்களுடைய தலையெழுத்துல என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்க போகிறது, இனி வரக்கூடிய காலகட்டத்திலாவது மன நிம்மதி உங்களுக்கு கிடைக்குமா, மனதிற்கான ஒரு சந்தோஷம் நீடிக்குமா என்பதை நீங்க விரிவாக தெரிந்து கொண்டு கண்டிப்பா காலகட்டத்திற்கு ஏற்றவாறு நடந்து கொள்ளுங்க. சிம்ம ராசினியர்கள் செய்யக்கூடிய ஒரு தவறு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னுடைய ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ளாத ஒரு தவறு அவர்களிடம் எப்பொழுதுமே இருக்குங்க. அதாவது ஆரோக்கியத்துல ஒரு பிரச்சனை, நீங்க இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பா மற்றவர்களுடைய பேச்சை கேட்கவே மாட்டாங்க. ஆனா இவர்களுக்குள் பாத்தீங்கன்னா அந்த பேச்சை கேட்க வேண்டும் எண்ணமே வராதுங்க. நீங்க சொல்லும் போது சரி செய்யறேன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனா அந்த பேச்சை மறைக்காமல் தான் என்ன செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அதை மட்டும்தான் அவங்க செய்வாங்க. சோ இந்த செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து உங்க வாழ்க்கையில என்ன நடக்க போகிறது என்பதை நாம இப்ப விரிவாக பார்க்கலாங்க. சிம்மராசினியர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல மற்றும் கெட்ட பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வகையில நன்மையாக இருந்தாலும் இன்னொரு வகையில பெரிய ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. சோ இதனாலதான் நீங்க எப்படியெல்லாம் நடந்து கொள்ளணும், என்ன மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்க கவனமா இருக்கணும் என்பதை கண்டிப்பா தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு நடந்து கொள்ளுங்க. இந்த காலகட்டம் பணிக்கான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்காமல் போகலாம். உங்களுடைய வேலையில நீங்க பின்தங்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உண்டாகும். உங்களுடைய பணி நீங்க எதிர்பார்த்ததை விட மெதுவான ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த மாதிரி வேலைக்கான விஷயத்துல நிறைய பாதிப்பு உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. சோ வேலை ரீதியா எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் கோபப்படாமல், டென்ஷன் ஆகாமல் நீங்க செயல்படுவது, அதை எப்படி நம்ம சமாளிக்கணும், அதுல இருந்து நம்ம எப்படி மீண்டு வரணும் என்று மட்டும்தான் நீங்க சிந்திக்கணும். ஏன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமா அமைந்திருக்கு. சோ நடப்பதை எல்லாம் நன்மைக்கு என்று நினைத்து மீண்டும் நீங்க எழுந்து வருவதுதான் இப்ப இருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரே வழி. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பணியில எதிர்பார்த்ததை விட நிறைய விஷயங்கள் உங்களுக்கு மாறாக நடக்கலாம். நீங்க ஒரு விஷயம் எதிர்பார்த்து இருந்திருப்பீங்க, இந்த சலுகை எனக்கு இப்ப கிடைக்கும், இந்த மாதிரி பதவி உயர்வெல்லாம் இப்ப எனக்கு தேடி வரும், இந்த மாதிரி எண்ணத்துல நீங்க இருந்திருப்பீங்க. ஆனா இது எதுவுமே நடக்காமல் கண்டிப்பா அதுல ஒரு பாதிப்பு ஏற்படும். ஆனா நீங்க நினைத்ததெல்லாம் இப்ப நடக்கவில்லை என்றாலும் கூடிய விரைவில் நடக்கும். ஆனா மெதுவான முன்னேற்றத்தை மட்டும்தான் நீங்க கண்கூடாக பார்ப்பீங்க அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. சோ எதை பற்றியுமே கவலைப்படாமல் செயல்படுவதுதான் இப்ப உங்களுக்கு ஒரே வழி. அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா சிம்ம ராசி நேயர்கள்
எதை தொட்டாலும் கோபத்தால் வார்த்தைகளை விடக்கூடிய ஒரு நேரம் இப்ப இருந்திருக்காங்க. அதாவது தன்னுடைய ஆரோக்கியத்துல இவ்வளவு பாதிப்பு ஏற்படும் பொழுது தன்னுடைய கோபத்தை கூட இருப்பவர்களிடம் மற்றவரிடம் காட்டுவது ரொம்ப ரொம்ப தவறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இவங்க இந்த ஒரு விஷயத்த செய்து கொண்டு வராங்க. சோ இந்த நேரம் எல்லாமே நீங்க அமைதியாக செயல்படணும், கோபத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்தி செயல்படுங்க அப்படின்னு உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. தொழில் ரீதியாக சில குழப்பங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சோ கவனமா செயல்படுங்க. உங்களுடைய ராசியில 4வது வீட்டில் செவ்வாய் இருப்பதால் மாணவர்களுக்கு பாத்தீங்கன்னா படிப்பு மற்றும் தேர்வுகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதனால நிறைய மாற்றத்தை நீங்க எதிர்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் சில மாணவர்களுக்கு போட்டி தேர்வுகளிலும் பங்கேற்க முடியக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பா உண்டாகலாம். சோ நிறைய வாய்ப்புகள் இதனால உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பாக வந்து சேரலாங்க. இந்த நேரம் குடும்ப உறுப்பினர்களிடையே ஈகோ தொடர்பான பிரச்சனைகள் உங்களுக்கு அதிகரிக்கும். இது ஒருங்கிணைப்பு இல்லாததால் இருக்கலாம். 7வது வீட்டில் ராகுவும் முதல் வீட்டில் கேதுவும் இருப்பதால் உங்களுடைய குடும்பத்திற்குள் பிரச்சனைகள் மற்றும் பதட்டங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமா உங்களுக்கு ஏற்படும். இந்த மாதிரி ராகு கேதுவின் ஆட்டத்தால் கண்டிப்பா சிம்மராசி வீட்டுல இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ பிரச்சனைகள் வருவது உங்களுக்கு சாதாரணமே கிடையாது. நிறைய பிரச்சனைகளை நீங்க சந்தித்து வந்திருந்தாலும் இப்ப அடிக்கடி அதாவது தொட்டதுக்கெல்லாம் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சோ எல்லாத்திலுமே நீங்க உஷாராக செயல்படுவதுதான் இப்ப நல்லது. அது மட்டுமல்லாமல் இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் சிம்ம ராசினியர்கள் மட்டுமே கொஞ்சம் பொறுமையா இருந்தா குடும்பத்துல பிரச்சனைகளை நீங்க தவிர்க்கலாங்க. ஏன்னா பிரச்சனைகள் வருவதற்கான காரணமே நீங்களா மட்டும்தான் இருப்பீங்க. சோ இதனால கொஞ்சம் அமைதியாக வாழ்வதுதான் இப்ப உங்களுக்கு நல்லதுங்க. இந்த நேரம் உங்களுடைய துணையுடன் நல்லிணக்கத்தை நீங்க கண்டறியக்கூடிய வாய்ப்பு ஏற்படலாம். தனிமையாக இருந்தால் இந்த நேரம் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஒரு சிலருக்கு உண்டாகலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குடும்பத்திற்காக நீங்க அதிகமாக செலவிடக்கூடிய சூழல் ஏற்படும். உங்களுடைய நிதி நிலைமையை மேம்படுத்த வாழ்க்கை முறையில நிறைய மாற்றங்களை செய்ய முடியாமல் போகலாம். அது மட்டுமல்லாமல் உங்களுடைய செலவுகள் இப்ப அதிகரிக்கும். இந்த நேரம் ஆரோக்கிய ரீதியாக பாத்தீங்கன்னா கால்கள் தோள் மற்றும் தொடைகளில் வலி ஏற்படலாம். உங்களுடைய துணைவரின் உடல் நலத்திற்காக நீங்க அதிக பணம் செலவிட வேண்டிய சூழல் ஒரு சிலருக்கு உண்டாகலாம். சோ இதனாலதான் சிம்ம ராசினியர்கள் இப்ப உங்களுடைய ஆரோக்கியத்தை கவனமா பார்த்து கொள்ளுங்க. சோ கவனமா இருந்தீங்கன்னா பெரிய பாதிப்பை நீங்க தவிர்க்க முடியும். சிம்ம ராசினியர்களுக்கு செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுமா என்பதை தெரிந்திருப்பீங்க. மேலும் இது போல புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் என்று நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.